ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் பெரிய சமையலில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் பண்ணுறோம் போல் காய் சாதம் பண்ண போகிறோம். காய் சாதத்துக்கு நான் எப்பவும் போல் 2 கிலோ அரிசியும் 1/2 கிலோ பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணணும். 20 பேருக்கு நம்ம சாப்பாடுக்கு பிளான் பண்ணி தான் டெய்லி அரிசி வந்து 2 கிலோ பக்கம் நம்ம வைக்கிறோம். போக போக அதிகமாச்சுன்னா இதுக்கு மேலே அதிகப்படுத்திகிட்டே போகலாம் அப்படின்றதுக்காக உடனேவும் அதிகமாக செஞ்சு வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கரெக்டாக 20 பேருக்காவது நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் நான் வந்து 20 பேருக்கு வந்து நான் செய்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம காய்கள்லாம் கட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுறலாம். இந்த அடுப்பில் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. பெரிய ஸ்டவ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா காய்கள், இந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்த்து வேகிறப்போ அதிகமாக வரும். அதனால நம்ம வந்து பெரிய பாத்திரம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து காய்கறிங்கள்லாம் வெட்டி எடுத்துடலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு காயாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சாப்பாடு வந்து நிறைய சாப்பாடு செய்வோம். எப்பயுமே 2 கிலோ செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா 2 கிலோவில் நம்ம ஒரு சமையல் செஞ்சோம்னாலே அது வெளியில் யாருக்காவது கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதில்ல, எந்த ஹெல்ப்புமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நாங்கள் வந்து 2 கிலோ அப்படின்னு போயிட்டாலே 1 கிலோ எடுத்தாலே எங்கள் ஒரு ஃபேமிலி சாப்பிட முடியாது. நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து சாப்பிடுவோம். அதே போல் ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி போகிறப்ப வந்து கண்டிப்பாக எங்களுக்காக நாங்கள் அது செய்கிறது கிடையாது. வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் செய்வோம். அதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வந்து ஷெரின்ஸ் கிச்சனில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெளியில் யாருக்காவது சாப்பாடு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க, நீங்களே வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க. எல்லாரும் சொல்கிறதில்ல. நம்ம செய்கிறது வந்து வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் சொன்னது கிடையாது. சரி, இனிமேல் அப்படி வேண்டாம், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அப்போ தான் அதை விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக தான் சரி நம்ம டெய்லியும் இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கலாம். வெளியில் இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது ஒரு 20 பேருக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நம்ம வந்து ஷெரின் வீட்டு சாப்பாடில் இந்த மாதிரி செய்கிற சாப்பாடில் 20 பேருக்கு கரெக்டாக செஞ்சு நம்ம 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதே போல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நான் எப்போவே ஒரு மெனுவாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா சமையலாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய அளவில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நிறைய கெஸ்ட்டுங்க வந்தாங்க, எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு சமையல் செய்கிறது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, இப்படி நான் சொல்லி கொடுக்கறது மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு 2 கிலோவில் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே போல் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கும் வரும் இல்லையா? அதுக்காக தான், வேறு எந்த காரணம் இல்லை. இப்போ காய்கறிகள்லாம் வெட்டிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். பெரிய பாத்திரம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 300 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, எல்லா காயுமே நான் மொத்தமாகவே சேர்த்துட்றேன். மல்லித்தலை, கருவேப்பிலை, காய், வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும். இது கூடவே கத்திரிக்காயை சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ தக்காளி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். காய், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துருவோம். மாமா வந்து அங்கே வெளியில் கிண்ட வச்சுட்டு வந்திருக்கேன். அஸ்மா வந்து இங்கே சட்னி செய்து கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா வந்து பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து இது வந்து காய் சாதத்துக்கு தான் காரம் பத்தாது, அதனால பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் போடலாம் அப்படின்றதுக்காக பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போய் போட போகிறேன் நான். அஸ்மா வந்து சட்னி செய்யுது. பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வதக்குங்க, நான் தண்ணி எடுத்து வரேன். அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். மூணு 4 5 தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம்.
தேவையான உப்பு சேர்த்துடலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா காய் சாதம் வந்து தாளித்து விட்டாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. 2 கிலோ அரிசியும் 1/2 கிலோ துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதே தான் சேர்த்தேன். ஏன்னா உங்களுக்கு நான் போடுறப்ப எவ்வளோ போட்டேன் அப்படின்ற அளவு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால சொல்கிறேன். காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே சேர்த்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதாவது வெங்காயத்தோட 3/4 கிலோ இருக்கும். தக்காளி வந்து தனியாக அது ஒரு 1/4 கிலோ. இந்த மாதிரி தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். எப்பயுமே இந்த காய் சாதம் அப்படிங்கிறப்போ காய் இந்த மாதிரிலாம் சேர்த்து போடுறப்போ அளவு வந்து அதிகமாக தான் வரும். அதனால் கடைசியில் எத்தனை பேருக்கு வருது அப்படின்றத அப்புறம் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து வேக வச்சுருக்கோம். தண்ணி வந்து நம்ம 2க்கு 4 ஊற்றுவோம். ஆனால் நான் வந்து 5 ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டரிசி தானே இது. அது நான் ரெகுலராக நம்ம சாப்பாடு செய்கிறதுனால தம் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இதுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போது அடுப்பு தீ வந்து ரொம்ப பெரிய தீயாகவும் வைக்கலை, கொஞ்சம் ஓரளவுக்கு. இது பெரிய அடுப்புன்றதுனால ஓரளவுக்கு கம்மியாக தான் தீ வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தானே அரிசி வந்து கொஞ்சம் நிதானமாக வேகும் இல்லையா, அதுக்காக. நிறைய தீ வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும், அப்புறம் அரிசி வேகாமல் போயிடும். அதுக்காக தான். எடுங்க பிடிச்சி பார்ப்போம். லைட்டாக தான் வெந்திருக்கு, இன்னும் வேகணும். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சு இப்போ மூடி போட்டுடலாம். அரிசியும் நல்லா 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சா. அடுப்பை சிம்மில் வச்சுருக்க அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு தடவை தம் போட்டோம். அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு அந்த சூட்லேயே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே இருந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்டோடையே விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா ரொம்ப அப்படியே நல்லா ஒரு அந்த பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த ஈரப்பதம் கூட நல்லா வற்றிடும். அவ்வளோதான். அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும், அதுக்கு மேலே வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து காய் சாதம் வந்து இறக்கியாச்சு. இப்படியே நம்ம எடுத்து பாக்ஸில் போடுறது தான். சுடுது, ரொம்ப நல்ல சூடு. தட்டு கூட சும்மா இதை மேலே வச்சுக்கிறேன், ஒரு தட்டு. இப்போ நம்ம வந்து 2 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, அப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு காய்கறிங்கெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட வந்திருக்கு. பாக்ஸ் வந்து 26 பாக்ஸும். அப்புறம் நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு தனியாக செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பாடு வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பேர் 5 பேர் 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்தேன். கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட நமக்கு இந்த சாதம் வந்து வந்திருக்கு.